ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெயிலுக்கு நல்ல இதமாக குளிர்ச்சியாக ஒரு தயிர் பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வெங்காய தயிர் பச்சடி, கேரட், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் நம்ம வெள்ளரிக்காய் இப்படின்னு நம்ம பலவிதமான தயிர் பச்சடி பார்த்துருப்போம். ஆனால் இது முள்ளங்கி இன்னும் உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இந்த வெயிலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 2 முள்ளங்கி, நல்ல பெரிய சைஸ் முள்ளங்கியை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கிட்டு தான் நம்ம பச்சடி செய்ய போகிறோம். ஏன்னா அப்படியே டைரெக்டாக சேர்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த காரமாக இருக்கும். அந்த முள்ளங்கி சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் நம்ம வதக்கிட்டு செய்வோம். இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நான் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம அரிஞ்சி சேர்க்க தேவையில்ல. நல்லா இந்த மாதிரி இடிகல்லில் வச்சு நல்லா நசுக்கிடுங்க. நல்லா மைய நசுக்குனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நான் நசுக்கி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே அந்த பச்சை மிளகாய், இஞ்சியையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்து, அதாவது தயிர், தேங்காய் துருவல், ஜீரகத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த ஈரப்பதம் போய் அந்த காரல், அந்த முள்ளங்கியோட அந்த காரத்தன்மை போயிடும். அதனால் இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த பவுலில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ 4 குழிக்கரண்டி, சின்னதாக சட்னி குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயம் அதையும் இதில் சேர்த்துட்டு துருவன தேங்காவும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான முள்ளங்கி தயிர் பச்சடி இந்த வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடியை சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம விதவிதமான தயிர் பச்சடி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.